பொட்டு பிள்ளைகள்லாம் பார்த்தா அழகான பையனா வேணும். நான் எல்லாம் சொன்னேன், அழகை பார்க்காதீங்க, இந்த குணத்தை பாருங்க. கிளி மாதிரி வரும், அந்த வாழ்க்கை பூரா கொத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சுண்டுனா ரத்தம் தெரியணுமா, தோத்திரம். அப்படி செவப்பா வேணுமா, செவத்த பின்னாடியே அலைவான் செல்லது. அல்லேலூயா. அவன் கருத்த பயலா இருப்பான், தோத்திரம். ஆனா தோத்திரம் பிரைஸ் லார்ட், செவத்த பின்னாடியே அலைவான். அது என்னமோ ஒரு காம்பினேஷன், தோத்திரம் பிரைஸ் லார்ட். நான் கல்லூரி படிக்கும்போது அப்படிதான், நல்ல செவப்ப செவன்னு ஒரு பையன் இருப்பான், ஒரு கருத்த பிள்ளை முன்னாடி அணைஞ்சிட்டே இருக்கும். இவன் அந்த பிள்ளை அணைஞ்சிருப்பான். காலேஜே சிரிக்கும், அப்துல் காரருக்கு அம்மாவாசைக்கும் என்னமோ சம்பந்தமான சொல்லியிருப்பாங்க. அவங்க காதல கேட்டுக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கு உலகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அல்ல எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பாருங்க. புறம்பான அலங்கரிப்ப வேண்டாம், உள்ளான என்னது குணம். தோத்திரம். கல்யாணம் ஆகாத பிள்ளை இருந்தா ஜாக்கிரதையா இருங்க. அல்லது நல்ல குணமுள்ள பிள்ளையா வேணும்னு ஆண்டவர்கிட்ட நினைச்சீங்க. ஆமா கேளுங்க. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில சிரமம் இல்லாம இருக்கும். அல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, குணத்தை ஆண்டவர் அல்ல விரும்புகிறார். நல்ல குணம் என்னமா இருக்கும் இருக்கணும். தோத்திரம். இந்த புறங்கான அழைப்பெல்லாம் வேஸ்ட். தோத்திரம். அதத்தை அல்லேலூயா செஞ்சுட்டு கிடைக்காதீங்க. அமைதலோ சாந்தமோ இருக்கா? நீ அப்படியே அமைதி ஆயிட்டியா? அதான் அமைதியில் உள்ள ஆவி அப்படின்றீங்களா? அமைதியிலும் சாந்தமும் உள்ள ஒரு ஆவியை கற்று நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்ல முடியும். 1 தீமோத்தேயு 2:9-10, 1 கொரிந்தியர் 12:24, ரோமர் 6:12-14, ரோமர் 13:14. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது புறம்பான அலங்கரிப்பெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா. அதனால கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று அழகு, அது பரிசுத்தம். நம்முடைய சரீரம் பாவத்தை விட்டு நீங்கி இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். 5வதாக நம்முடைய சரீரம் சுத்தமா இருக்கிறதா அல்லது அசுத்தமா இருக்கிறதா, நம்ம புஷ்டியா இருக்கிறோமா மெலிந்திருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதா, உள்ளான மனுஷன் பலனடைந்திருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம குண்டா இருக்கிறோமோ ஒல்லியா இருக்கிறோமோ, பலமா இருக்கிறோமோ பலவீனமா இருக்கிறோமோ, இதை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கானா இல்லையான்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. தோத்திரம். குண்டா இருந்தா என்ன குண்டா இருக்கிறீங்க அப்படின்வாங்க, ஒளியா இருந்தா என்ன ஒளியா இருக்கிறீங்கன்னு. இது உலகம். தோத்திரம். என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு எதா பேசணும். என்ன பாக்குறவங்க என்ன செய்வாங்க தெரியுன்னு, என்ன பார்த்து கொஞ்சம் குண்டாயிட்டா மாதிரி இருக்குது, நான் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவேன். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை போல. தோத்திரம். இதே அவளை பார்த்தா ஒளியா இருக்கு, என்ன ஒளியா இருக்கிறீங்க அப்படின்வாங்க. தோத்திரம். இவங்க பேசணுன்றதுக்காக என்ன செய்வாங்க, மனுஷன் பார்க்கும்போது ஒரு குண்டை பார்ப்பான் ஒளிய பார்ப்பான், ஏன் ஒளியா இருக்கியா ஏன் குண்டா இருக்கியா, இதே தான் வேலை. தோத்திரம். சரி, தோத்திரம் போதும். ஆனா கர்த்தர் பார்ப்பது நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கிறானா இல்லையான்றது ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. தோத்திரம். அப்படி குண்டா இருக்கேனே இப்படி ஒளியா இருக்கானே அப்படின்னு கவலைப்படாதீங்க, இந்த குண்டு ஒளியெல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. தோத்திரம். ஆனா உங்க உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கானா என்பதை மட்டும் நீங்க நினைச்சீங்க. ஆமா பாருங்க. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலனோடு இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சோர்வு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யாது. இந்த உள்ளான மனுஷன் பலவீனமா இருக்கும் போதுதான் எது உள்ள வந்துடும், சோர்வு உள்ள வந்துடும். அல்லேலூயா. தன்னானே ஃபாதர் கூட பாரு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. நம்ம சோத்தை நல்லா தின்னுகிட்டு இருக்கோம், ஆனா சோர்ந்து போய்கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் லார்ட். குண்டா குண்டானா சோறு உள்ள இறங்கிட்டு தான் இருக்கு. சோர்வு போதா இல்ல. எத்தனை அரிசி மூட்டை காலி பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள்ல, கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. உங்க ஜீவிய நாட்கள்ல எத்தனை அரிசி மூட்டை காலி பண்ணிருக்கியா? ஏதாவது ஒன்னதுக்காக நீங்க பயிரிட்டு விளைச்சிகளா, வாங்கி வாங்கி தீக்குறீங்களா எத்தனை மூட்டைய மனசார? அல்லேலூயா. தோத்திரம். நெல்ல வாங்கி குத்தி குத்தி அரிசி ஆக்கி நல்ல சோத்தை திங்கிறோம். சோர்வு போதா தின்னுபிட்டே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. முட்டை முட்டை சாப்பிட்டுக்கிட்டே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷன் அல்லேலூயா பலப்பட்டிருக்கிறானா என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அல்ல உங்களுடைய புதிதான மனுஷன் உள்ளான மனுஷன் அல்லேலூயா பலனடைய வேண்டும். அல்லேலூயா.
அப்ப சோர்வு நம்மை ஆட்கொள்ள முடியாது. நாம் கர்த்தருக்கென்று தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். ஹல்லேலூயா. 40 நாள் அவன் நடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 5:8. தோத்திரம். இதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? தோத்திரம். யார் யாரெல்லாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆமா. அப்ப நம்ம இதயத்தில் எப்படி இருக்கணும்? ஆமா. இதுக்கு எந்த சோப்பும் கிடையாது. ஹல்லேலூயா. லைஃப் பாய் பிளஸும் கேன்சல்ல தோத்திரம். டவ்வும் வேலைக்காகாது, பிஎஸும் என்ன செய்யாது? வேலைக்காகாது. ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்க வேணுமானா தோத்திரம் இதயம் எப்படி இருக்கணும்? ஆமா, சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் இதயத்தை கழுவும். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் இதயத்தை கழுவும். பாவம், ஆண்டவருக்கு ஒரு வேலை இல்லை. அங்கிருந்து விம் பவுடரும் சர்ஃப் பவுடரும் எடுத்துட்டு வந்து உங்க இதயத்தை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஆண்டவரே என் இதயத்தை கழுவும். பக்கத்து வீட்டுக்காரர்களை மன்னிக்க முடியல. தோத்திரம். பிரைஸ். பக்கத்துல இருக்கிற விசுவாசிய மன்னிக்க முடியல. இவங்க ஆண்டவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து இவங்க இதயத்தை கழுவணுமா? ரோன்னு தேய்ச்சி. இதெல்லாம் என்னையா அது? ஹல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவரே என்ன கழுவு, என் இதயத்தை கழுவு. நீ முதல்ல சரியா? ஹல்லேலூயா. தோத்திரம். மன்னிக்க பழகிக்கோ, மறக்க பழகிக்கோ, அதுல விட்டு கொடுக்க பழகிக்கோ, பொறாமை விடு, எரிச்சலை விடு. அதெல்லாம் தன்னால போச்சுனால இதயம் என்ன ஆயிரும்? ஆமா, வண்டி சரக்க உள்ள வச்சுக்கிட்டு கழுவுனா எப்படி கழுவும்? தோத்திரம். பிரைஸ். டீ பாத்திரத்துல டீ மண்டியை வெளியே எடுத்தா தானையா டீ என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டில போட்டு அப்புறம் தானே கழுவுறோம். எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தேய்ச்சா போமா? பாத்திரம் கழுவுற ஆசாமிகள்லாம் உங்களதான் கேட்கிறேன். தோத்திரம். முதல்ல பாத்திரத்தை இருக்கிறதெல்லாம் வலிச்சு தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அப்புறம் தானே பாத்திரத்தை கழுவுறியா? தோத்திரம். நீங்க வண்டி நல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு ஆண்டவரை கழுவும்னா எங்கய்யா கழுவ முடியும்? ஒன்னும் போகாது வெளியே. முதல்ல வெளியே தூக்கி போட தூக்கி போட்டானா தன்னால எல்லாம் சுத்தமாயிரும். ஹல்லேலூயா. தன்னாலே எல்லாம் சுத்தமாயிரும். பொறாமை விடு, எரிச்சல விடு, கோபத்தை விடு,